மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம் நாளுக்கு நாள் மிக மோசமான அதிர்வலைகளை காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டிற்குள் என்ன நடக்கிறது, ஏன் இஸ்ரேலிய இராணுவம் தகவல் தணிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது, தங்களுடைய பாதிப்புகளை வெளிக்கொண்டு வருவது உளவியல் ரீதியாக தங்களுடைய மக்களை அச்சப்படுத்தும், இது போன்ற காரணிகளால் மிகப்பெரிய தகவல் தணிக்கைகளை இஸ்ரேலிய அரசு பின்பற்றுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி குறிப்பிட்டிருக்கும் நிலையில் இந்த விடயம் தொடர்பாக சற்று விரிவான பார்வையை நாங்கள் செலுத்தலாம். உண்மையில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவான காலத்திலிருந்து அதன் உயிர் நாடியாக கருதப்படும் தகவல் கட்டுப்பாடு ஜனநாயக நாடாக தன்னை காட்டிக்கொண்டாலும் போர்க்காலங்களில் இஸ்ரேலிய இராணுவ தணிக்கையாளர்கள் ஒரு நாட்டின் முழு செய்திகளையும் கட்டுப்படுத்தும் உச்சகட்ட அதிகாரம் கொண்டவர்களாக மாறுகிறார்கள். இஸ்ரேலில் 1945 ஆண்டில் பாதுகாப்பு, அதாவது அவசரகால விதிமுறைகளின் கீழ் இந்த தணிக்கை செயல்படுகிறது. இது பிரிட்டிஷ் காலத்து சட்டம் என்றாலும் இன்று வரை இஸ்ரேல் இதை பயன்படுத்தி வருகிறது. முன் தணிக்கை: இஸ்ரேலில் உள்ள எந்தவொரு செய்தி நிறுவனமும் பாதுகாப்பு தொடர்பான செய்திகளை வெளியிடும் முன் அதை இராணுவ தணிக்கையாளரின் பார்வைக்கு அனுப்ப வேண்டும். அவர் அனுமதியளித்தால் மட்டுமே அது செய்தியாக வெளிவரும். அதே நேரம் இராணுவ தளவாடங்களின் சேதம், உளவுத்துறை தோல்வி, மொசாட் அதிகாரிகளின் பெயர்கள் போன்ற பல விடயங்கள் சிவப்பு பட்டியலில் உள்ளன. ஏன் இப்போது தணிக்கை இவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழலாம். ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகளுடன் நடக்கும் தற்போதைய மோதலில் இஸ்ரேல் முன்பை விட அதிக தணிக்கையை பயன்படுத்துவதற்கு பின்னால் சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் காணப்படுகின்றன. ஒன்று, ஏவுகணை போரின் நுணுக்கம். ஈரானின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய அயன் டோம் மற்றும் ஆரோ பாதுகாப்பு வளையங்களை மீறி சில இடங்களில் தாக்கியுள்ளன. இந்த சேதங்கள் எவ்வளவு என்பது வெளியே தெரிந்தால் எதிரி தனது ஏவுகணையின் துல்லியத்தை சரிபார்த்து கொள்ளவும், அதே நேரம் பாதுகாப்பு வளையத்தில் உள்ள ஓட்டைகளும் அம்பலமாகும். இந்த நிலையில் உட்கட்டமைப்பு பாதிப்புகள். தற்போது இஸ்ரேலுக்குள் சில முக்கிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் தகவல் தொடர்பு மையங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை மறைப்பதன் மூலமாக நாடு இயல்பு நிலையில் இருப்பதாக காட்டி உலக சந்தையில் தனது பொருளாதார மதிப்பை தக்க வைக்க இஸ்ரேல் முயலுகிறது. அதேபோல உயிரிழப்பு விவரங்கள். இராணுவ வீரர்களின் உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் உடனடியாக வெளியிடப்படுவதில்லை. இது குடும்பங்களுக்கு தெரிவிக்கும் நடைமுறை என்பதையும் தாண்டி நாட்டின் மன உறுதியை சிதைக்காமல் இருக்கவே இவ்வாறு செயற்படுகிறது. அதேபோல புலனாய்வில் வெளிப்பட்ட சில மறைக்கப்பட்ட உண்மைகள். சமீபத்திய நாட்களில் சில சர்வதேச ஊடகங்கள் மற்றும் டெலிகிராம் போன்ற சமூக வலைத்தளங்கள் வாயிலாக கசிந்த தகவல்கள் சில கேள்விகளை எழுப்புகிறது. ஒன்று, சைபர் போர். இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்களில் திடீர் மின்வெட்டு மற்றும் GPS செயலிழப்பு ஏற்படுவது வெறும் தொழில்நுட்ப கோளாறு அல்ல, அது ஈரானின் சைபர் தாக்குதல் என்று கூறப்படுகிறது. ஆனால் இராணுவம் இதை உறுதிப்படுத்த மறுக்கிறது. அதேபோல தரைவழி தாக்குதல் ரகசியங்கள். வடக்கு எல்லையில் இஸ்ரேலிய தரைப்படை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் ஹிஸ்புல்லா சுரங்கப்பாதைகளால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றிய செய்திகள் மிக குறைந்த அளவே வெளியாகின்றன. அதேபோல தணிக்கையை தாண்டும் தகவல் எப்படி பரவுகிறது? அதாவது தற்கால டிஜிட்டல் உலகின் தணிக்கை என்பது கடினமான காரியம். இருந்தும் இஸ்ரேல் அதை எப்படி சமாளிக்கிறது? ஒன்று, நீதிமன்றங்களின் மூலம் ஒரு குறிப்பிட்ட விடயம் பற்றி பேசவே கூடாது என தடை உத்தரவு பெறப்படுகிறது. 2, வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலில் வேலை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் தணிக்கை விதிகளுக்கு கட்டுப்படுவோம் என்று கையெழுத்திட வேண்டும். மீறினால் அவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும். குறிப்பாக பல நேரங்களில் இஸ்ரேலிய ஊடகங்கள் நேரடியாக சொல்ல முடியாத விடயங்களை வெளிநாட்டு ஊடகங்களின் படி என்று குறிப்பிடுவது தந்திரமான செய்திகளை வெளியிட்டு வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்குள் இப்போது நடப்பது வரும் ஆயுத போர் மட்டுமல்ல, அது ஒரு தகவல் போர். இராணுவம் தணிக்கை செய்வது பாதுகாப்பிற்காக இருக்கலாம், ஆனால் அது உண்மையான சேதங்களை உலகிற்கு தெரியாமல் மறைக்கும் ஒரு கருவியாகவும் உள்ளது என்பதே கசப்பான ஒரு உண்மையாகும். இப்படியான ஒரு சூழலில் இப்படி ஒரு கேள்வி எழலாம். அதாவது இஸ்ரேலினுடைய தற்போதைய தகவல் தணிக்கை மற்றும் இராணுவ கட்டுப்பாடுகள் ஒரு இராணுவ தோல்வியின் அடையாளமா அல்லது யுத்த தந்திரமா என்பது இன்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களிடையே பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. இராணுவ தணிக்கை என்பது பொதுவாக ஒரு நாடு தான் பலவீனமாக இருக்கும் போது அல்லது எதிர்பாராத இழப்புகளை சந்திக்கும் போது தீவிரப்படுத்தப்படும். குறிப்பாக புலனாய்வு தோல்வி. அக்டோபர் மாதம் 2023 முதல் மார்ச் மாதம் 2026 வரையான காலகட்டத்தில் இஸ்ரேலினுடைய புகழ்பெற்ற மொசாட் மற்றும் சின்ஃபெட் அமைப்புகள் எதிரிகளின் தாக்குதல் திட்டங்களை முன்கூட்டியே கணிக்க தவறியுள்ளன. இந்த தோல்விகளை மறைக்கவே தணிக்கை ஒரு திரையாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது வான் பாதுகாப்பு அமைப்புகளின் வரம்பு. அயன் டோம் மற்றும் ஆரோ அமைப்புகள் 100% பாதுகாப்பை வழங்க முடியாது என்பது இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பல ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான இராணுவ தளங்களை தாக்கியுள்ளன. இந்த செய்திகள் மக்கள் மத்தியில் பரவினால் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை குறையும் என்பதால் தகவல் முடக்கப்படுகிறது. அதே நேரம் உள்நாட்டு நெருக்கடி.
போரின் நீட்சி காரணமாக ஆஸ்திரேலிய பொருளாதாரம் பெரும் சரிவை சந்தித்துள்ளது. இந்த தோல்வியை மறைக்க இராணுவ வெற்றிகளை மட்டும் மிகைப்படுத்தி காட்டி இழப்புகளை தணிக்கை செய்வது ஒரு அரசியல் உத்தியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இது ஒரு யுத்த தந்திரம் என்ற கோணத்திலும் பார்க்க முடியும். மறுபுறம் நவீன போர்களில் தகவல் என்பது ஒரு ஆயுதம். ஸ்டேல் தணிக்கையை பயன்படுத்துவது தோல்வியால் அல்ல, மாறாக பெரும் சேதத்தை தவிர்க்கவே இன்று இராணுவ நிபுணர்கள் வாதிடுகிறார்கள். ஒரு ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு அந்த தாக்குதல் எவ்வளவு வெற்றிகரமாக அமைந்தது என்பதை எதிரி நாடு, அதாவது ஈரான் அல்லது ஹிஸ்புல்லா ஊடகங்கள் வாயிலாக அறிய முயலும். செய்திகளை முடக்குவதன் மூலமாக எதிரிக்கு தனது தாக்குதலின் பலன் தெரியாமல் போகிறது. இது அவர்களை அடுத்த கட்ட தாக்குதலை திட்டமிட விடாமல் குழப்பத்தில் வைக்கும். அதே நேரம் மின்னணு போர் முறை. ஸ்டேல் தற்போது தீவிரமான சைபர் மற்றும் மின்னணு போரில் ஈடுபட்டுள்ளது. இதில் நடக்கும் ரகசிய நகர்வுகள் பொதுமக்களுக்கு தெரிந்தால் அது தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்று அச்சப்படுகிறது. அதே நேரம் புலனாய்வு முடிவுகள் தோல்வியா அல்லது தந்திரமா? உண்மையில் ஸ்டேலின் இந்த அதீத தணிக்கை பகுதியளவு தோல்வி மற்றும் பகுதியளவு தற்காப்பு என்ற கலவையாக காணப்படுகிறது. ஒன்று, ஏவுகணை தாக்குதலுடைய சேதம். ஆம், பாதுகாப்பு வளையம் மீறப்பட்டுள்ளது. வீரர்களின் உயிரிழப்பு. ஆம், தரைப்படை போரில் சவால்கள் அதிகமாக இருக்கிறது. பொருளாதார முடக்கம். ஆம், போரினால் நாடு பாதிக்கப்பட்டுள்ளது. இப்படியான ஒரு நிலைமை காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இது ஒரு யுத்த தந்திரமாக என்று பார்க்கிற போது எதிரிக்கு தகவல் கிடைக்காமல் தடுக்கும் ஒரு முயற்சியாகவும், மக்களுடைய மன உறுதியை குலைக்காமல் இருக்கவும் இது தவிர்க்க முடியாத ஒரு விளைவாகவும் காணப்படுகிறது. இந்த நிலையில் ஸ்டேல் சந்தித்து வரும் உயிரிழப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு சேதங்கள் அவை எதிர்பார்த்ததை விட அதிகம். இதை ஒரு முழுமையான தோல்வி என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஸ்டேலினுடைய வெல்லப்பட முடியாத நாடு என்ற பிம்பம் உடைக்கப்பட்டுள்ளது இந்த தணிக்கை உறுதிப்படுத்துகிறது என்றும் சொல்லலாம். இந்த நிலையில் இது தொடர்பாக சர்வதேச சமூகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் எழலாம். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இந்த தகவல் தணிக்கை என்பது போர்க்குற்றங்களை மறைப்பதற்கான ஒரு வழியாகவும் இருக்கலாம் என்று கவலை தெரிவிக்கிறது. காசா மற்றும் வடக்கு எல்லைகளில் நடக்கும் உண்மையான மனிதநேய பாதுகாப்புகள் உலகுக்கு தெரியாமல் தடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இறுதியாக ஸ்டேலினுடைய தற்போதைய இராணுவ தணிக்கை என்பது வெறும் பாதுகாப்பு நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு பிம்பத்தை காப்பாற்றுவதற்கான கடைசி கட்ட போராட்டம். பல தசாப்தங்களாக வெல்ல முடியாத இராணுவம் என்று கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தற்போது நவீன ஏவுகணை போர் மற்றும் நிலத்தடி போரில் கடுமையாக விரிசல்களை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் இந்த மௌனத்திற்கு பின்னால் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 3 விடயங்கள் உண்டு. ஒன்று, தொழில்நுட்பத்தின் வீழ்ச்சி. அதிநவீன அயன் டோம் மற்றும் உளவு செயற்கைக்கோள்கள் இருந்தும் எதிரிகளின் தாக்குதலை தடுக்க முடியாமல் போனது ஒரு பெரிய மூலோபாய தோல்வி என்று சொல்லலாம். இந்த தோல்வி உலக நாடுகளுக்கு தெரிந்தால் ஸ்டேலினுடைய இராணுவ சந்தை மற்றும் அதன் பிராந்திய ஆதிக்கம் சரிந்துவிடும் என்ற அச்சமே தணிக்கைக்கு முக்கியமான காரணமாகும். இன்னும் ஒன்று, உளவியல் யுத்தம். ஒரு நாடு தனது குடிமக்களிடமிருந்து உண்மைகளை மறைக்க தொடங்குகிறது என்றால் அங்கு பாதுகாப்பு என்பதை விட பயம் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். உயிரிழப்புகளையும் உட்கட்டமைப்பு சேதங்களை மறைப்பதன் மூலமாக மக்களிடம் ஒரு போலி நம்பிக்கையை விதைக்க முயல்வது நீண்டகால அடிப்படையில் சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்தும். மூன்றாவது, ஜனநாயகத்தின் விலை. போர் என்ற பெயரில் தகவல்கள் இரட்டடிப்பு செய்யப்படுவது அந்த நாட்டின் ஜனநாயக விழுமியங்களை மெல்ல கொன்று வருகிறது. போர்க்களத்தில் நடக்கும் அநீதிகளோ அல்லது இராணுவத்தின் தவறுகளோ தணிக்கை என்ற போர்வையில் மறைக்கப்படும் போது நீதி என்பது கேள்விக்குள்ளாகிறது. இந்த நிலையில் ஸ்டேலினுடைய இந்த அதீத தணிக்கை நடவடிக்கை என்பது அது ஒரு இராணுவ வெற்றியை நோக்கி செல்லுகிறது என்பதை காட்டவில்லை. மாறாக தான் சந்தித்து வரும் பெருமளவிலான இழப்புகளை சமாளிக்க முடியாமல் தவிப்பதையே மறைமுகமாக பறைசாற்றுகிறது. வரலாறு நமக்கு கற்பிக்கும் பாடம் ஒன்றுதான். ஆயுதங்களால் உண்மைகளை சில காலம் மறைக்க முடியும், ஆனால் வரலாற்றை தணிக்கை செய்ய முடியாது என்று ஸ்டேல் காக்கும் மௌனம் நாளை உலக வரலாற்றில் அந்த நாட்டினுடைய இராணுவ வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாகவோ அல்லது ஒரு மாபெரும் மாற்றத்தின் தொடக்கமாகவோ அமையலாம்.